சாஸ்திரப்படி, சோதிடத்தின் தர்ம சாஸ்திரப்படி, கர்த்தரின் தர்ம சாஸ்திரப்படி, நபிகள் நாயகனின் தர்ம சாஸ்திரப்படி அவர் நபிகள் சொன்னார், பேரிச்சமில் இருக்கும் போது பேரின்பம் ஊற்றெடுக்கும் என்று. அந்த பேரிச்சை இதில் இருக்கிறது. கைதட்டுங்கள். ராஜரசம் என்பார்கள். நாம கிரேப் ஜூஸ் சொல்றோம். ராஜரசம் கர்த்தருக்கு இயேசுநாதருக்கு சபையிலே கொடுத்தார்கள். அதற்கு பேர் ராஜரசம். அந்த ராஜரசம்ங்கிற திராட்சை ரசம் இதுல இருக்கு. இதை எவன் ஒருவன் குடிக்கிறானோ அவன் ராஜாவாக வருவான். அவனுக்கு ரோஜா மாதிரி பொண்ணு கிடைக்கும். கை தட்டுங்க. பாருங்க, இதெல்லாம் உங்களுக்கு இப்படி சிந்திக்க தெரியாது. இது ஏழாம் அறிவு உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அப்ப திராட்சை ரசம் இருக்கிறதா? அதே போல இந்துக்கள் தர்ம சாஸ்திரத்திலே சொல்லுகிறார்கள், மாதுளம் பழை மகாலட்சுமி கூறியது. அந்த மாதுளம் பழத்தை வெள்ளிக்கிழமை ஜூஸ் செய்து வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு சுக்கிர ஓரையிலே எடுத்து தேன் கலந்து எவன் ஒருவன் பருகிறானோ அவனுக்கு லட்சுமி கடாட்சணம் கொட்டோ கொட்டு என்று இந்து தர்ம சாஸ்திரம் சொல்லுகிறது. இதையெல்லாம் பார்த்த டேவிட்டு, எதுக்குடா நீ ஏன் கஷ்டப்படுற, எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு, என்னதான் இருக்குன்னு சொல்லி 30 மில்லி குடிக்க சொல்றாரு. எத்தனை மில்லி? ஒரு நாளைக்கு 30 மில்லி குடிக்க சொல்றாரு. அதை அழகா எடுத்துக்கன்றாரு, எச்சி வச்சு குடிக்கின்றாரு, உமிழ்நீரோட குடிக்கின்றாரு. இன்னொரு ரகசியம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க, ஜோரா கை தட்டுங்க. நீங்க எத்தனை பேருக்கு மருந்து கொடுத்தாலும் நல்லா கேளுங்க, உங்களுக்கே தெரியாது. இங்க இருக்கிற 80 பேருக்கு தெரியாது. டேவிட் சாரு, அருள் சாரு, ராஜன் சார் தான் சொல்லி கொடுத்தாங்க. எவன் ஒருவன் எந்த ஒரு பானத்தை நாக்க வெளியில் நீட்டு நாக்கு மேல் டம்ளரை வைத்து எவன் சப்பி உறிஞ்சி சுவைத்து ரசித்து சாப்பிடுகிறானோ அவன்தான் உலகத்தில் நோய் இல்லாதவன். எங்க இருக்குன்னு கேட்டேன். மெடிக்கல் ஷாப். அவர் சொன்னார், வேடா பவர்ஃபுல் மெடிக்கல் ஷாப் யுவர் கிச்சன் அப்படின்டா. ராஜன் சோழ கை தட்டுங்க. உலகம் மருத்துவம் எங்கேயா இருக்கு? மெடிக்கல் ஷாப்னா கிச்சன் தான் இருக்கு. வேடா பவர்ஃபுல் மிராக்கல் டாக்டர் யார்? மதர் குக்கிங். கை தட்டுங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு மதராகவும் ஹாட் ஃபாதராகவும் நமக்கு பாருங்க, நோ ஆயில் நோ காயில், சமைக்கவே தேவையில்லை, எடுத்தமா சரக்கு அடிச்சமாங்கிற மாதிரி. சோழ கை தட்டுங்க. சரக்கு மாதிரி தான் இது. அப்படி ஒரு 30 மில்லி எடுத்து இதை குடிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நெல்லிக்காய்க்குரிய சத்துக்கு லட்சுமி வேலை செய்வாள், குபேரன் வேலை செய்வாள், கர்த்தருக்குரிய திராட்சை ரசங்களுக்கு கர்த்தருடைய ஆசி கிடைக்கும், நபிகளுடைய பேர் சம்மதருக்கும் அவருடைய கருணை கிடைக்கும். ஆகையால் எம்மதமும் சம்மதமாக அனைத்து உலகில் உள்ள மக்கள்கள் அனைவரும் பருகக்கூடியது, குடிக்கக்கூடியது, வாங்கி கொடுக்கக்கூடியது, எங்கே சென்றாலும் இந்த எனரானை எடுத்து செல்பவர்களுக்கு செல்வம் கொட்டும், கொட்டோ கொட்டோ என்று கொட்டும். ஆகையால் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவர்கள் யாரும் நான் மனிதனாக நினைக்க மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் எல்லாம் மனிதனின் ரூபத்தில் இருக்கக்கூடிய மகான்கள், ஞானிகள், யோகிகள், சித்தர்கள், கர்த்தர்கள், முக்தர்கள், நபிகள், நாயகர்கள். அவர்கள் மட்டும்தான் இதை தேடுகிறார்கள். அவர்களுக்காக கிடைக்கப்பட்டதுதான் இது இந்த விஷயம். அதனால இப்படிப்பட்ட விஷயத்தை நீங்க ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப முதல்ல நீங்க சாப்பிடுங்க, நண்பர்கள்ட்ட கொடுங்க. ஒரு மீட்டிங்கா ஒரு விஷயமா நாங்களாம் சக்சஸ் பண்ணி இதுல ஜெயிச்சிட்டோம். அதனால இதை வச்சுக்கோங்க. காப்பி போட்டு கொடுக்காதீங்க, இதை போட்டு குடிங்க. ஏன்னா நெல்லிக்காய் போனோடனே அவனுக்கு காசு வரும், அவனுக்கு நோய் தீரும். மகாலட்சுமிக்குரிய மருந்துல போனோடனே அவனுக்கு காசு வரும், நமக்கு காசு வரும். போட்டோமா எடுத்தமா இருக்கணும். ஜோரா கை தட்டுங்க. அப்படி ஒரு 30 மில்லி அவ்வளவு வேலை செய்யும். அதனால இதுல பணம் வரக்கூடியது அளவுக்கும் விஷயத்தை இருக்குது என்று நான் கண்டுபிடித்திருக்கிறேன். ஆகையால் இந்த எனலாங்கிறது நமக்கு எப்பயுமே அல்ல பணம், அவ்வளவு தங்கம். ஜோரா கை தட்டுங்க. இந்த நிகழ்ச்சியில நடந்துகிட்டவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் எனலான் ஐலான் சார்பாக உங்கள் அனைவருக்கும் ஆயுள் வளரும், அருள் வளரும், நவதேவர்கள் நட்பாய் தேய் விழி நடிப்பிடிகள் எல்லாம் நீங்கி நீங்கள் எடுக்கிற காரியம் தொடுக்கிற காரியம் தோல்வி இல்லாமல் வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கு தலைமகளும் மலைமகளும் உபயப்படும் அல்லாவும் கர்த்தரும் பேராட்டு பெருகொண்டு கொண்டு விளங்கக்கூடிய இந்த கொங்கு நாட்டு சித்தர்களும் எல்லா யோக பலன்களை கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்கள் வம்சத்தாரையும் உங்கள் வாரிசுதாரர்களையும் உங்களுடைய கஸ்டமர்களையும் வாழ்வாங்க வாழ வைத்து அருள் புரிவார்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வெற்றி நிச்சயம். வெற்றி உண்டாகட்டும். இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய டேவிட் ஐயா அவர்களுக்கும் அருள்குமார் அவர்களுக்கும் ராஜன் அவர்களுக்கும் எனக்கு சமீபத்தில் என்னுடைய லவர் காதல் எல்லாமே இவங்க தான். அதாவது எனக்கு அத்தனை விதத்திலையும் சொல்லித் தருகிறார்கள்.
லவ்னா நீங்க தப்பா நினைக்கூடாது. அன்பான ஆற்றலா என்னை இயக்கி இயக்கி நீ சித்தரெல்லாம் அப்புறமோ காட்டுக்குள்ள இப்போதைக்கு எங்க கூட வா கொஞ்சம் சம்பாதி அப்படின்னு சொல்லி இப்ப எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்து எனக்கும் சில வருமானத்தை கொடுத்து 3 பிரான்ச் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஸ்டாப் பாயிண்ட் இவ்வளவு கட்டணும்பாங்க. அவ்வளவு நல்ல நேரம் பார்த்து கட்டுவேன். இன்னைக்கு வந்து ஒரு 6 பேர் 8 பேர் குழப்பிட்டு இருக்கிறாங்க. விரைவில் வந்து என்கிட்ட மலேசியாவில் கேட்டுக்கிறாங்க, ஸ்ரீலங்காவிலையும் கேட்டுக்கிறாங்க. என்னுடைய ஒரு ஆசை என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பத்திரிகையில ஒரு நாளைக்கு எனதான் இருக்கும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.